காக்ரோச் ஜனதா பார்ட்டி கடந்த பல நாட்களாக போன மாதத்திலிருந்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. சோனம் அப்படின்றவர் ஒரு ஆக்டிவிஸ்ட், சோசியல் ஆக்டிவிஸ்ட். அவர் உண்ணாநிலையில் இருந்தார். அவர் இப்போது மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்கிறாங்க. வழக்கமாக பாரதிய ஜனதா கட்சி ஆளும் இந்த அரசு போராட்டங்களை, விவசாயிகள் போராட்டங்களாக இருக்கலாம், இல்லை இன்னும் பிற போராட்டங்களை எப்படி அணுகும்னு நமக்கு தெரியும். பட் இந்த போராட்டங்கள் சாத்விக முறையில் ஜந்தர் மந்தர் தான் நடக்குது அப்படின்னு அப்ஜித் திகேங்கிறவரோட தலைமையில் இந்த போராட்டங்கள் நடக்கிறதா அறிவிக்கப்பட்டது. அவருடைய நோக்கம் என்னென்னா, நீட்டோட கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிருக்கு, அதனால் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் அப்படிங்கிற கோரிக்கையோடு அது தொடங்குச்சு. சரி, தொடக்கத்தில் இவர்கள் ஒரு சிறிய அளவில் தொடங்குகிறாங்க, ஒரு போராட்ட வடிவம் எடுக்கிறாங்க. ஒரு காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒரு கட்சி அங்கே ஸ்தாபனம் பண்ணியிருக்கிறோன்னு சொல்லுறாங்க, மக்களுக்காக குரல் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அது எவ்வளோ தூரம் மக்கள் அதை ரெகக்னைஸ் பண்ணுவாங்க, ஆன்லைனில் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறதா சொல்லப்பட்டது. அந்த பேஜுகள் கிராக் டவுன் ஆச்சுன்னெல்லாம் சொல்லப்பட்டுச்சு. பின்னால் அவர் இங்கே போராடும் பொழுது அவருடைய நோக்கம் டெல்லியில் மட்டும்தான் போராடணும், மற்ற இடங்களில் அந்த போராட்டம் பரவக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தார். ஏன்னா வேறு எந்த வகைகளோடையும் அவர் வச்சுக்கலை. அப்புறமா எந்த பெரிய மீடியா இருக்கு இல்லையா, இப்போ காட்டுறாங்க அவங்க, அந்த ஊடகங்கள் கடந்த கால போராட்டங்களில் எந்த ஊடகங்களும் அவரை காட்டவே இல்லை. ஆனால் அவர் அந்த ஊடகங்களை தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டே இருந்தார். அவளுக்கு திரட்டு இருக்கிற மாதிரி எல்லாமே காமிக்கப்பட்டது. பட் ஆனால் அவர் கெய்ட்லைனோட ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது அவரோட போராட்ட வடிவம். ஏன்னா வழக்கமாக பாரதிய ஜனதா கட்சி போராட்டங்களை அணுகிற விதத்துக்கும் இந்த சிஜேபி கட்சியினுடைய போராட்டங்களை அணுகிற விதத்துக்கும் வேறுபாடுகள் இருந்தது. அது அமைதியான முறையில் இருந்தது. ஆனால் இவர்கள் எதிர்பார்க்காத வகையில் மக்களுடைய ஆதரவு இந்த போராட்டத்துக்கு பெருகியிருக்கு. இது பிஜேபியோட ஆதரவு நிலையோடு தான் இந்த போராட்டங்கள் எடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு நம்ம அனுமானிக்கலாம். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற இப்போ ஒரு மன்மோகன் சிங் அமைச்சரவையில், நரசிம்மராவ் அமைச்சரவையில், ஏன் ஐக்கிய குஜரால் தேவகவுடா அமைச்சரவையில் கூட இருந்த மந்திரிகளோட பெயர்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும், அவர்களுடைய செயல்பாடுகளை எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் கடந்த 12 ஆண்டுகளாக இருக்கிற எந்த ஒரு மத்திய அமைச்சரோட பெயரும் பெரும்பான்மையானவர்களோடுக்கு தெரியாது. சிலர் கட்சி நிகழ்வுகளோடு இப்போ நீங்கள் அரசியல் சம்பந்தமாக வரும்போது தான் சில தெரியும், சில இஷ்யூஸ் டெவலப் ஆகும்போது அவங்க தெரியும். அவங்களும் அதுக்கான முறையான பதில்களை கொடுக்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் உள்துறை அமைச்சர் கொடுப்பார், இல்லைன்னா இன்னும் முக்கியமாக இருக்கிற நிர்மலா சீதாராமன், இவர்கள் தான் பதிலளிக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அந்தந்த அமைச்சரவை சார்ந்தவர்கள் எல்லாம் எழுத்து மூலமாக மத்திய நாடாளுமன்றத்தில் கொடுக்கறத பார்க்க முடியும். பிரதமர் அதிகமாக அவைக்கு வரமாட்டார், அவரும் பெரிய அளவுக்கு பதில்கள் அடித்ததா தெரியல, அவர் கொண்டு படிச்சுட்டு போகிறத மாதிரி தான் இருக்கும். அப்போது இது எதிர்பார்த்ததை விட கூடுதலான ஆதரவோடு இந்த போராட்டம் வேறு வடிவம் பூண்டிருக்கு. இப்போயும் சிஜேபி சார்பாக வைக்கப்பட்ட கோரிக்கை என்னென்னா, கல்வித்துறை அமைச்சர் நீக்கணும், அப்புறமா நீட் சம்மந்தமாக நீட்டை எடுக்கணும், விளக்கணும்னு சொல்லவே படலை. 3 கோரிக்கைகள் வைக்கிறாங்க. அந்த 3 கோரிக்கைகளும் சோனம் அவர்களுக்கு பாதுகாப்பு தரணும், அவரோட போராட்டத்தை அனுமதிக்கணும், அப்புறமா இந்த மாதிரி ரொம்ப சின்னமாக ஒரு கோரிக்கை, ஒரு ஒரு கோரிக்கை கொண்டு போய் வைக்கிற மாதிரி. ஆனால் கடந்த நீட் எக்ஸாம்களில் எல்லா பேப்பரும் லீக் ஆகியிருக்கு. இவர்கள் தொடர்ந்து இந்த 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 தேர்வை சரியாக நடத்துவாங்களா, இப்போ நடந்த தேர்வில் என்ன நடந்திருக்குன்னு கொஞ்சம் காலம் போய் நமக்கு தெரிய வரும், பேப்பர் லீக் ஆகியிருக்கா இல்லையா அப்படின்னு. அவங்க லீக்குக்கான முறையான அந்த தடுப்பு நடவடிக்கைகள் எடுத்த மாதிரியே தெரியலை. இப்போ தர்மேந்திர பிரதானை தூக்கிட்டு இன்னொருத்தரை போட்டாலும் மாறிடுமானா மாறிடாது. ஏன் பிரதமர் மோடி அவர்களையே எடுத்துகிட்டு வேற ஒருத்தரை வைத்தாலும் இங்கே எந்த நடைமுறைகளும் மாறுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் அந்த மாதிரியான போராட்ட வடிவம் தான் இப்போ இங்கே இருக்குது. இப்போ இந்த போராட்டம் அடுத்த கட்டத்துக்கு உள்துறை அமைச்சர் விலகணும், பிரதமர் விலகணும்னு அதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தியிருக்காங்க வேறு ஆட்கள். அதே மாதிரி நேற்று இந்த அப்ஜித் திகேங்கிறவர் எங்கே இருக்கார் அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக்கப்பட்டது. அப்போ அந்த போராட்டம் வேறு வடிவம் போணுது. அது நாடாளுமன்றத்தை நோக்கி நடக்கிறாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகுதுங்கிற போது அவர் காணாமல் போகிறாரு. அவர் அரெஸ்ட்டுங்கிறாங்க, அப்புறம் இல்லைன்றாங்க, பிறகு அவர் வந்துடுறாரு. இப்போ திரும்பவும் ஜந்தர் மந்தரில் கூடுறாங்க. ஜந்தர் மந்தரில் தான் அந்த திகேங்கிறவர் எல்லாரையும் நிறுத்த பார்க்குறாரு, வேறு எங்கேயும் நகர்த்தக்கூடாது அப்படின்னு
திரும்பவும் ஜந்தர் மந்தருக்கு தான் அவர் வராரு. இப்போ பிரகாஷ்ராஜும் அவரும் அங்கே தான் இருக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த போராட்ட வடிவம் வந்து ஜந்தர் மந்தரோடையே முடிஞ்சுவிடணுங்கிறது வந்து அந்த அபிஜித் டிகேவோட முக்கிய நோக்கமாக இருக்குது. ஆனால் வந்திருக்கிற கூட்டங்கள் மெட்ரோவுக்கு போகிறாங்க, நாடாளுமன்றத்தை நோக்கி நகர்றாங்க, பிரதமர் வீட்டுக்கு எதிராக நகர்றாங்க. ஸோ இந்த போராட்ட வடிவம் வந்து வேறு வகையாக பூணி இருக்குது. இது வந்து அரசு தன்னுடைய அதனால தான் மூர்க்கத்தனமான தாக்குதலை அரசு கையில் எடுத்திருக்கு நேற்று. அப்பையும் காங்கிரஸ் கட்சிகளோ மற்ற கட்சிகளோ இந்த இந்த அடி வாங்கினவர்களுக்கு ஆதரவாக இல்லாமல் பல எதிர்ப்புகள் வந்ததுக்கப்புறம் இன்றைக்கும் இந்த போராட்டத்தை நீர்த்து போகிற வகையில் தான் அந்த காங்கிரஸ் எம்பிக்களும் நடந்துக்கிறாங்க. எப்படின்னா அங்கே போய் உக்காரும்போது என்ன ஆகும், இப்போது ஒரு போராட்ட வடிவம் இருக்குன்னா அந்த போராட்ட வடிவத்தை அவங்க போராட்ட வடிவங்களாக விடணும். இல்லை நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு போராட்டங்களை நடத்தி அதோடைய நீங்கள் ஏற்கனவே நடந்துகிட்ருக்கிற ஒரு போராட்டத்துக்குள்ளே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ள போனீங்க என்ன நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக அது வேறு வடிவம் போடும். கட்சின்னு சொல்லும், கட்சி சார்புள்ளது, இந்த கட்சிகள் சார்புடையதுன்னு சொல்லி அதில் பகுதி மக்களை இவங்களோட சேர்த்து கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ அவங்க எங்கே போனாங்கன்னு நமக்கு தெரியாது. அப்போது இப்படி அந்த கூட்டமாகவே இருக்கும்பொழுது ஒரு பாதுகாப்பு இருக்கும். உள்ளுக்குள்ளே வேறொரு கட்சி சார்பில் ஆட்கள் வரும்போது அந்த காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற சில கெட்டவர்கள், சில பாரதிய ஜனதாவோட ஆட்கள் அங்கே இருக்கும்போது அவர்கள் அடையாளம் காணி இவர்களையெல்லாம் வந்து முக்கியமாக இருக்காங்க அவங்களன்னு சொல்லி அவங்களை அடையாளம் காட்டும்போது அவர்கள் அங்கேருந்து அப்புறப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு போராட்ட வடிவம் வந்து சிதைக்கப்படலாம். ஸோ காங்கிரஸ் இப்பயும் இந்தியாவுக்கு எதிராக தான் செயல்படுதான் நான் பார்க்குறேன். பாரதிய ஜனதா மாதிரியே தான் அவருடைய நடவடிக்கைகள் இருக்குது நான் பார்க்குறேன். ஆனால் இந்த போராட்டம் வேறு வடிவத்தை பூண்டு இருக்குது. இது வந்து அபிஜித் டிகே கைகளில் இருந்து வேறு கைகளுக்கு மாறி இருக்குது. இந்தியா முழுக்க இருக்கிற இளைஞர்கள் வந்து சென்னை நோக்கி வராங்க. இந்தியாவினுடைய பல பகுதிகளில் இந்த போராட்ட வடிவங்கள் துவங்கி இருக்குது. இது எப்படி போகும் அப்படிங்கிறத வருங்காலத்தில் தான் நம்ம பார்க்க முடியும். ஆனால் இந்த போராட்டம் துவக்கி வைக்கப்பட்டு மக்களினுடைய கோபத்தை குறைக்கிறதுக்காக செய்யப்பட்டதாக பார்க்குறேன். சிஜேபி வந்து ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு கைப்பாவையாக தான் இருக்கிறதா நான் அனுமானிக்கிறேன். ஆனால் இப்போது அந்த வடிவம் வேறு வகையாக பூணி இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியம். அதை கெடுக்கிறதுக்கு காங்கிரஸ் முயற்சி பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. இன்னும் அந்த காங்கிரஸ் இன்னும் இந்த போராட்டங்களை எப்படி சீர்குலைக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இந்த போராட்ட வடிவம் அடுத்த கட்டத்துக்கு நகரும்னு நான் நினைக்கிறேன். இதை இன்றைய நிலையில் என்னுடைய பார்வை முன்வைக்கிறேன். நன்றி.